ஆட்சியாளர்கள் மற்றும் அந்த துறையில் இருந்த அதிகாரிகளுடைய தவறான செயலாளர் வந்து புதுச்சேரி மாநிலத்துக்கு பல்வேறு விதமான உள்கட்ட அமைப்புகள் செயல்படுத்த முடியாம செய்தாங்க. அதுக்கப்புறம் பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அமைந்த பிறகு சுமார் ஒரு 780 கோடி ரூபாய் அளவுல மட்டும் பல திட்டப்பணிகள் இது வரைக்கும் வந்து செயல்படுத்தின்னு வராங்க, ஆரம்பிச்சு துவக்கின்னு வராங்க. அதுலயும் வந்து இதுல வந்து பல பணிகள்ல முறையா வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் எந்தெந்த ஏரியால அமுல்படுத்த போறோம்னு சொல்லிட்டு ஒரு வரைநிலை கொண்டு வந்தாங்களோ அதையும் மீறி பல இடத்துல இந்த பணத்தை வந்து செலவு செய்வதும், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை வந்து செயல்படுத்த வேண்டிய இடத்துல மக்களுடைய அடிப்படை வசதிகள் கூட செய்யாமல் இருப்பதும் வந்து இது ஒரு சரியான ஒரு நடவடிக்கை இல்லை. உதாரணத்துக்கு வந்து ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில மட்டும் ஏற்கனவே அடுக்குமாடியில இருந்தவர்களுக்கு இந்த அடுக்குமாடி கட்டடத்தை இடித்து விட்டு புதுசா 2 இடத்துல வந்து அடுக்குமாடி வீடு கட்டுறாங்க. ஒண்ணு வந்து வாழைக்குளத்துல சுமார் 220 பயனாளிகளுக்கு 19 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவுல அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படுகிறது. அதே போன்று குமரகுரு பள்ளத்துல சுமார் 216 பயனாளிகளுக்கு 45.50 கோடி ரூபாய் செலவுல அடுக்குமாடி வீடு கட்டப்படுது. இப்ப அந்த வாழைக்குளத்துல வந்து ஒரு 370 சதுரடி வந்து அவங்களுடைய வீட்டோட அளவு, அந்த அந்த ஒரு ரூம். இங்க கட்டுறது வந்து சுமார் ஒரு 400 சதுரடி. வாழைக்குளத்துல வந்து 220 வீடுகள் கட்டுவதற்கு 19.60 கோடி ரூபாய் செலவு. ஆனா குமரகுரு பள்ளத்துல 216 வீடு கட்டுறதுக்கு மட்டுமே 45 கோடி ரூபாய் செலவு. அதுக்கு என்ன காரணம்னா, முதல்ல இந்த அடுக்குமாடி வீடு கட்டுறதுக்கு யாருக்கிட்ட டெண்டர் விடணும்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முதல்ல முடிவு பண்றாங்க. உதாரணத்துக்கு வந்து சென்னை சில்க் நிறுவனம் தான் அதை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்றாங்க. அதை முடிவு பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு புதிய டெக்னாலஜியை கொண்டு வராங்க. நம்ம முக்கால் அளவு கல் வச்சு கட்டுவோம் இல்லையா, அதெல்லாம் இல்லாமலே அவங்க பெரிய அறிவை சார்ந்து ஒரு 20 சென்டிமீட்டர்ல எங்கேயோ ஒரு இடத்துல காங்கிரீட் போட்டு அந்த செவத்தை கொண்டு வந்து வச்சுட்டு அந்த மாடி வீடு எழுப்புறாங்க. ஒரு 12 மாடி அளவுக்கு வந்து கட்டுறாங்க. எது எப்படியோ பயனாளிகளுக்கு அது வந்து வீடு கொடுக்குறீங்க. அங்க வந்து என்னன்னு கேட்டா, வாழைக்குளத்துல வந்து பயனாளிகளுக்கு 9,09,000 ரூபாய் செலவாகுது ஒரு ரூமுக்கு, ஒரு பயனாளிகளுக்கு ஒரு வீடு 9,09,000 ரூபாய். இங்க வந்து குமரகுரு பள்ளத்துல 21,60,000 ரூபாய் செலவாகுது ஒரு பயனாளிகளுக்கு, 21,60,000 ரூபாய். இந்த புதிய டெக்னாலஜியை யார் கேட்டாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு தேவை வீடு தான். எதுக்கு இந்த புதிய டெக்னாலஜி? ஏன் இதுனா வந்து, அதாவது 7 ஸ்டார் ஹோட்டல் கட்டினா கூட ஒரு சதுரடி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 ரூபாயில கட்டிடலாம், ஒரு 3,500 ரூபாயில கட்டிடலாம். ஆனா இதுக்கு எவ்வளவு ஆகுதுன்னா, எல்லா இடமும் இடம் விடுறாங்க இல்லையா, அந்த செட்பேக் இடம்லாம், இதெல்லாம் சேர்த்து 4,100 ரூபாய் கட்டுறாங்க ஒரு சதுரடி. ஒரு சதுரடி 4,100 ரூபாய்.
ஆனா வாழைக்குளத்துல எவ்வளவு கட்டுறாங்கன்னா ஒரு சதுரடி வந்து 2500 ரூபாய் கட்டுறாங்க. அப்ப 2 மடங்கு வந்து அளவுக்கு வந்து மக்களுடைய வரி பணத்தை அந்த சென்னை சில்க் நிறுவனத்துக்கு இந்த டெண்டரை கொடுக்கணும் என்பதற்காகவே திட்டமிட்டு அப்போதைய இந்த திட்ட அதிகாரி அருண் சார் இருந்தார், ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவரே வந்து பொதுப்பணித்துறையினுடைய செயலாளராகவும் அவரே இருந்தார். எழுத்தறிஞ்ச மண்ணை கீழ்த்தறிஞ்சான ஓலை என்ற மாதிரி அவரே ஆர்டர் கொடுத்துட்டு அவரே வந்து பிடபிள்யூல வந்து டெண்டர் விடுறாரு. ஃபர்ஸ்ட் கால் ஒரே ஒரு ஆள் தான் வராங்க. யார் வரது? இந்த சென்னை சில்க் தான் வருது. ரெண்டாவது காலுக்கு சென்னை சில்கினுடைய பின்னாடியே ஒரு நிழல் மாரி இன்னொருத்தவங்க வராங்க. அப்ப இதனால இது 2 பேர் தான் வராங்கன்னு சொல்லிட்டு அதையும் வந்து கொடுக்கல. மூணாவது காலுக்கு அந்த சென்னை சில்க் மட்டும் வராங்க. 7% எபோவ் 7% எபோவ். சரி, இந்த மாதிரி வந்து புதிய டெக்னாலஜியில வந்து உங்களை வந்து இந்த மாதிரி அடுக்குமாடி வீடு கட்டத்துக்கு எந்த அமைச்சரவை உங்களுக்கு அதிகாரம் கொடுத்ததுன்னு எங்களுக்கு தெரியல. ஏற்கனவே இந்த திமுக காங்கிரஸ் அமைச்சரவை அதிகாரம் கொடுத்தாங்களா, இல்ல இவங்க அதிகாரம் கொடுத்தாங்களா, பிஜேபி இவங்க கொடுத்தாங்களான்னு தெரியல. இப்ப இந்த மாதிரி வந்து புதிய டெக்னாலஜியில வந்து ஒரு வந்து அடுக்குமாடி வீடு கட்டும் போது அதோட பிஎஸ்ஆர் ரேட்டு யார் முடிவு பண்ணுறது? இப்போ நம்ம ரோடு போடுறோம், அதுக்கு இருக்குல்ல ஒரு பிஎஸ்ஆர் ரேட்டு எஸ்ஏ முடிவு பண்ணுவார். இந்த ரேட்டு அது இருக்கும். அது என்ன கேட்டால் அந்த இந்த புக்லேயே இருக்கும், எம் புக்லேயே அந்த ரேட்லாம் இருக்கும். இவ்வளோ முக்கால் ஜல்லிக்கு இவ்வளோ ரேட்டு, அரை ஜல்லிக்கு இவ்வளோ ரேட்டு, சிமெண்ட்டுக்கு இவ்வளோ ரேட், அதெல்லாம் இருக்கும். இந்த புதிய டெக்னாலஜி சொல்றீங்க இல்லையா, அப்படியே எடுத்து வைக்கிறான்றீங்களா, அதுக்கு பிஎஸ்ஆர் அதுக்கு ரேட்டு வந்து யார் வந்து முடிவு பண்ணி இந்த டெண்டரை வந்து கால்பர் பண்ணீங்க? இந்த அமௌண்ட்டை எப்படி பிக்ஸ் பண்ணீங்க? அப்போ இதுல வந்து திட்டமிட்டு ஊழலும் முறைகேடும் மிகப்பெரிய அளவில் நடந்துக்குது. இதுல வந்து சம்பந்தப்பட்டவங்க அருண் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க பேர்ல வந்து துணைநிலை ஆளுநர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் உரிய விசாரணைக்கு அவங்களை உட்படுத்தணும். இது சம்பந்தமான ஒரு நீதி விசாரணைக்கு கவர்னரும் முதலமைச்சரும் வந்து இதுல வந்து உத்தரவிட வேண்டும். அது எப்படிப்பட்ட அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சரி, தவறு செய்தவர்கள் விசாரணை வளையத்துக்குள்ள இதுல வந்து கொண்டு வர வேண்டும். ஏன்னா இது வந்து மக்களுடைய வரி பணம் விஞ்ஞான ரீதியில ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அந்த டெண்டரை விடணும் என்பதற்காகவே சில அக்ரிமெண்ட் சில இதெல்லாம் வந்து சொல்லி நீங்க இப்படிதான் செய்யணுன்றதுக்கோசம் அவருக்கோசமே வந்து இவனுங்க வந்து இவ்வளவு பணத்தை வந்து 100 மடங்கு அதிகமா கொடுத்துக்கிறீங்க. இப்போ ஒரு சாதாரணமா வந்து இப்போ வந்து பிற ஜாதியில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கம் வீடு கட்டுறதுக்கு மானியம் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 5 லட்சம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஷெட்யூல்டு காஸ்ட் வந்து 6 லட்சம் கொடுக்குறாங்க. 6 லட்சம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இடம் தான் நீ கட்டிப்பான்றாங்க. இதான் கவர்மெண்டோட இது நாம்ஸ். 6 லட்சம் கொடுக்குறாங்க எஸ்சி மக்களுக்கு. ஆனா இங்க நீங்க வந்து ஒரு பயனாளிகளுக்கு 21,60,000 கொடுக்குறீங்க. இது இது ஏதாவது இதுல வந்து ஏதாவது ஒரு உண்மையான லாஜிக் இருக்குதா? நீங்க யாருக்கு கொடுக்குறீங்க? இதை வீடு இல்லாத மக்களுக்கு கொடுக்குறீங்க, ஏழை மக்களுக்கு. ஓகே, ஒரு இடத்துல வந்து கட்டும் போது ஒரு வீடு வந்து 9,09,000 ஆகுது. இன்னொரு இடத்துல நீங்க 21,60,000 கொடுக்குறீங்க. எஸ்சி மக்களுக்கு 6 லட்சம் தான் கொடுக்குறீங்க. அப்ப எங்க இருக்கிற பணத்தை வந்து மக்களுடைய வரி பணத்தை வந்து ஆளுக்கு ஒரு குத்தா எதுவெல்லாம் செய்து போலாம்னு நினைக்கிறீங்களா? அப்ப அது சம்பந்தப்பட்ட அதிகாரி யாரு? நான் வந்து இந்த பகிரமா குற்றச்சாட்டு சுமத்துறேன். அந்த டைம்ல இருந்தவர் திட்ட அதிகாரி அருண் என்கின்ற ஐஏஎஸ் ஆபீசர். அவர் அப்பயே வந்து பொதுப்பணித்துறைக்கு அவரும் தான் ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தார். அதன் பிறகு அங்க வந்து மணிகண்டன் என்பவர் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அங்க இருந்தார், அந்த பொதுப்பணித்துறை செக்ரட்டரி. அதுல எந்த அதிகாரி தப்பு செய்தாலும் அவங்க பேர்ல ஒரு நடவடிக்கை துணைநிலை ஆளுநர் அவர்கள் எடுக்கணும். ஏன்னா துணைநிலை ஆளுநர் மீது எங்களுக்கு அதிகப்படியான நம்பிக்கை இருக்குது. நிதி கசிவை தடுக்கணும் என்பதில் அவர் வந்து உறுதியாகிறார். இந்த மாதிரி வந்து விஞ்ஞான ரீதியில ஒரு டெண்டர் விட்டுட்டு தப்பு பண்றவங்க யாராக இருந்தாலும் அவங்க பேர்ல வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். இப்ப நான் சொல்றது கூட தப்பா கூட இருக்கலாம். ஆனா நான் சொல்ற இந்த கணக்கெல்லாம் கரெக்ட். எந்த கணக்கெல்லாம் கரெக்ட்? இதுதான் வந்து அந்த அடுக்குமாடி வீடு கட்டுவதற்கான அன்னைக்கு கொடுத்த ஒவ்வொரு பயனாளிகளும் கொடுத்த இன்விடேஷன். இதனுடைய மதிப்பு வந்து 45.50 கோடி. மொத்தம் வீடு வந்து 216 நம்பர்.
இதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட இது மட்டும் 87,000 சதுரடி தான் வருது. 87,000 சதுரடி தான் வருது. ஆனா செட் பேக் எல்லாம் சேர்த்தீங்கன்னா 1,10,000 வருது. இந்த 1,10,000 இந்த வந்து 45 கோடியில டிவைட் பண்ணா 21,60,000 வருது ஒரு வீட்டுக்கு. இப்ப எங்களுக்கு என்னன்னா நீங்க இவ்வளவு இவ்வளவு அதாவது வந்து ஒரு பயனாளிக்கு வீடு கொடுக்குறீங்க ஒரு 400 சதுரடி. அவங்க வந்து வறுமை கோட்டு கீழே உங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க. அங்க ஏற்கனவே வசதி இருந்தவங்களுக்கு. அப்ப இந்த ஸ்லாப் சிஸ்டமே தப்பா வருது. ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி, ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி, ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி. அப்ப இந்த கவர்மெண்ட்ல வந்து ஒரு எந்த விதமான நாம்ஸும் இல்லையா? அப்ப யாரோ ஒருத்தவங்க பயன்படுறதுக்கோசம் நீங்க எல்லாத்தையும் மாத்தி போயிட்டே இருப்பீங்களா? இந்த சென்னை சில்காரனை கூப்பிட்டு நீங்க வந்து கட்ட வேண்டிய அவசியம் என்ன? புதிய டெக்னாலஜியை நீங்க அதுல பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அதுல உங்களை யாரு கேட்கறாங்க? அதை நீங்க அவனுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறது வெறும் 400 சதுரடி தான். இந்த 400 சதுரடிக்கு இந்த தேவையா? லிப்ட் போடுறீங்க. இப்போ ஜிஹெச்ல அந்த லிப்ட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மாசுக்கு ஒரு தடவை ரிப்பேர் ஆயிடும். நானே 3ஆவது மாடி தான் நடந்து போவேன். நானே ஒரு ஹார்ட் பேஷண்ட். ஆமா. இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங்ல 2 லிப்ட் போட்டு வச்சிருக்கீங்க. ரிப்பேர் ஆச்சுன்னா 12ஆவது மாடி ஏறுவாங்களா? ஒரு வருஷமா ஏங்கல. அதாவது ஒரு தொலைநோக்கு சிந்தனை கிடையாது, பார்வை கிடையாது. ஒரு திட்டத்தை செயலாக்கம் செய்யும் போது அந்த திட்ட சம்பந்தமான வரைவு பணிகள் போது இதுல என்ன முள்ள மாறலாம் நம்ம. அப்படி அரசு அதிகாரிகளுடைய எண்ணம் இருக்குதுன்னா இந்த இந்த புதுச்சேரி யார் தான் கவர்மெண்ட் பண்ணுறது? ஆனா நான் இல்ல, நீங்க தான் கவர்மெண்ட். நான் தான் உங்களுக்கு சொன்னேன், இந்த மாதிரி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில 2 இடத்துல அடுக்குமாடி வீடு கட்டுறாங்க. இப்போ உங்களுக்கு இன்னொன்னு சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. இந்த உப்பளம் தொகுதியில ஒரு 5 வார்டு இருக்குது. இந்த ஸ்மார்ட் சிட்டில 4 வார்டு வருது. இந்த 4 வார்டுல 367 கூரை வீடு இருக்குது. எவ்வளவு கூரை வீடு இருக்குது? 367 கூரை வீடு இருக்குது. இந்த 367 கூரை வீடுல ஒரு 100 கூரை வீடு கோயில் மண்ணுக்கு சொந்தமானது. நீங்க அந்த கோயில் மண்ணுக்கு ஒரு ஒரு 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு இந்த 367 இந்த இந்த 100 கூரை வீட்டுக்கும் 5 லட்சம் கொடுத்தா கூட அந்த கூரை வீடு அவங்களே கல்வீடா கட்டிக்குவாங்க. இருங்க ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். உப்பளத்துல 367 கூரை வீடு அப்படியே இருக்குது. இதெல்லாம் இந்த அதிகாரிகளுக்கு தெரியல. எந்த அதிகாரிகளுக்கு தெரியல? அப்ப என்ன ஸ்மார்ட் சிட்டி? ஸ்மார்ட் சிட்டினா என்ன? கூரை வீடு இருக்கக்கூடாது, அடிப்படை வசதிகள் இருக்கணும், கழிவுநீர் வாய்க்கால் இருக்கணும், பாதாள சாக்கடை இருக்கணும், மின்சார வசதிகள் இருக்கணும். இதுதானே ஸ்மார்ட் சிட்டி. நீ டவுனுக்குள்ள 20 அடி ரோடு இருக்குதுன்னா நீ என்ன அகலப்படுத்துவீங்க ரோட? முட்டா பையன் கூட செய்ய மாட்டான் இதெல்லாம். ஏதோ என்ன மத்திய அரசாங்கம் 50% நிதி உதவி கொடுக்கறதுக்கோசம் நீங்க ஒரு 50% நிதி உதவி சேர்த்து எல்லாம் சாட்டின்னு போறீங்களா? என்ன இருக்குது? ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு சிந்தனை இருக்குதா? என்ன நீங்க டெவலப்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? அந்த ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி தவிர வேற எங்க நடந்துக்குது? வேற என்ன வேலை நடந்துக்குது? இந்த பஸ் ஸ்டாண்டு சொல்றீங்க. இப்ப அந்த தொகுதி எம்எல்ஏ சொல்றாரு இதுல ஊழல் நடந்து போச்சு. உண்மைதான். 29 கோடிக்கு அங்க என்ன வேலை இருக்குது? அங்க ஏற்கனவே பஸ் ஸ்டாண்டு கீழ் ரோடு போட்டு வச்சிருக்காங்க, சிமெண்ட் ரோடு போட்டு வச்சிருந்தாங்க, எல்லாமே இருந்தது. சும்மா ஒரு மாட்டு கொட்டை டென்ட் மாதிரி போட்டா அது 29 கோடியா? பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருக்குது அது? நீ என்ன புதுசா செஞ்சுக்கிற? அதுல உனக்கு என்ன 29 கோடி? எது வேணாலும் ஒண்ணு போட்ட வேண்டியது, எது வேணாலும் ஒன்று டெண்டர் விட்ட வேண்டியது. நாங்க நியாயமா தான் செய்யறோம். யார் நியாயமா செய்யறது? இதெல்லாம் அண்டர்ஸ்டுட்ல நான் சொல்றேன் சார். நீங்க எல்லாத்தையும் ஃபுல் பண்ணீங்க. இது இது கவர்மெண்ட் இருக்கு சார். பிஜேபி என்ன இருக்காங்க கூட்டணி அரசு. இல்ல இது இப்ப பெரும்பாலும் நிறைய நிறைய தப்பு நடக்குது சார். கோயில் மண் கொள்ளடிக்கிறது, போறது வர்றது, இதெல்லாம் தப்பு நடக்குது இல்லையா? அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 7-8 அதிகாரிங்க தான் ஜெயிலுக்கு போய் நிற்கிறாங்க. அதுல சம்பந்தப்பட்ட எம்எல்ஏவோ இல்ல மந்திரிங்களோ யார் சொல்லி அவங்க செஞ்சாங்களோ அவங்க யாருமே போலையே. அப்ப இது என்ன கேட்டா இது அதிகாரிகள் ஆட்சி மாதிரி தான் இருக்குது. அவங்க தான் உள்ள போய் நிற்கிறாங்க. நிர்வாகம் தெரியாம தான் இருக்கிறாங்க. ஆமா, உண்மையிலேதான். புதுச்சேரி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரவைக்கு எந்த நிர்வாக திறனும் இல்லாத ஒரு அரசு இது.
அதனாலதான் அதிகாரிகளுடைய ஆட்சிக்குது. நானே காதுல கேள்விப்பட்டேன். நான் ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர் சொல்லுவாங்க, அவன் திரும்பி போயிட்டான். ஓ, அதிகாரியே திரும்பி போறானா, அப்ப நீங்க என்ன செய்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? அப்ப அதை தடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இல்லையா? இது நான் ஒரு சாதாரணமான ஒரு குற்றச்சாட்டு சொல்றேன் சார். இது எனக்கு என்னன்னா, நீங்க இவ்வளவு பணம் செலவு பண்ண வேண்டியது என்ன? அந்த சென்னை சில்க் காரனுக்கும் இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கும் என்ன தொடர்பு? அதுதான் நான் கேட்கிறேன். இந்த அமைச்சரவை இதுக்கு வந்து ஒப்புதல் அளித்ததா? அமைச்சரவை இந்த வந்து புதிய டெக்னாலஜிக்கு ஒப்புதல் அளித்ததுன்னா இந்த அமைச்சரவையும் அந்த குற்றச்சாட்டுல நாங்க சொல்லுவோம். அதுதான் கேட்கிறேன். இதுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சதா? இது முதலமைச்சர் தான் சொல்லணும். இதுக்கு இதை மாதிரி நம்ம கொடுத்தோமா டெய்லி கொடுக்கணும் சார். அவருக்கு போர் அடிச்சிடும். இல்ல சார், இப்போ ஒரு சிலர் இப்போ வந்து குமார் இருக்கிறாரு, பச்சை போட்டு செல்ல. அவர் என்ன சொல்லுவாரு, ஏன்னா ஒரு 216 பேர் கொடுக்குறாங்க, அது ஏதோ வந்து கட்டினாங்க, இப்போ அண்ணன் குறை சொல்றாருன்னு. 216 பேருக்கு இப்போ 45 கோடி இருக்குது இல்லையா? 100 கோடி கூட போட்டுக்க, சாப்பிடுங்க. ஏதோ ஒன்று திட்டத்தை செஞ்சாதானே நீங்க சாப்பிட முடியும். ஒரு நாள் எப்படி கிடைக்கும்? கொடுப்பேன் சார். துணைநிலை இப்போ உங்களுடைய வாயிலாக இதை நான் சொல்லிட்டேன். துணைநிலை ஆளுநர் அவர்களை எங்களுடைய தலைமை எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய அனுமதியை பெற்று இது சம்பந்தமான விரிவான ஒரு கடிதம், புகார் கடிதம் துணைநிலை ஆளுநர் அவர்களிடமோ மாண்பு முதலமைச்சர் அவர்களிடமும் கொடுப்போம் சார். தேவையில்ல, எதுக்கு நான் கோர்ட்டுக்கு போய் வக்கீல் பீஸ் நான் கட்டணும்? உனக்கு என்ன அக்கறன்னு ஜட்ஜி உனக்கு எங்க வலிச்சுது? ஒண்ணுமே வக்கீல்கிட்ட 5 லட்சம் இல்லாம ஒயிட்ல கேட்பாங்க வக்கீல் பீஸ். யார்கிட்ட இருக்குது காசு? எனக்கு பென்ஷனே 25,000 ரூபாய் சார். இந்த அரசாங்கம் என்பது பல்வேறு துறைகளிலும் தோல்வி கண்ட அரசாங்கம் சார். இந்த அரசாங்கம் அதாவது எந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்த போனாலும் மக்களுடைய நலன் சார்ந்த எந்த திட்டமாக இருந்தாலும் முதல்ல நம்மளுக்கு என்னன்னு நினைக்கக்கூடிய மனநிலை உள்ளவர்களுடைய அரசாங்கம் சார் இது. உதாரணத்துக்கு இலவச சைக்கிள் கொடுத்தீங்க, நான் சொன்ன முறைகேடுன்னு சொன்னேன். தப்பான சைக்கிள் கொடுத்துறீங்கன்னு சொன்னேன். மாண்பு முதலமைச்சர் அறிவிச்சார், அடுத்த ஆண்டு நான் பணமா போடுறேன்னாரு. கொடுத்தாரா? மறுபடியும் நீ சைக்கிள் தான் கொடுக்குறீங்க. தினமலர்ல ஒரு கலர் பாக்ஸ் போடுறாங்க, புருஷத்து படம் எடுத்து போடுறப்பல. ஆமா, காரைக்கால் நியூஸ். குப்பையா சைக்கிள் கிடக்குது, மனசு வயிறு ஏறுது. யார் விட்டு பணம் இது? யார் அடிச்சது? அதுல நீ கொடுக்குற சைக்கிள் 6 மாசம் கூட ஒரு பிள்ளையில உபயோகப்படுத்த முடியலன்னா என்ன இது சார்? லேப்டாப் கொடுத்தீங்க, நீங்க மற்றதுக்கெல்லாம் வந்து பணம் போடுறீங்கல்ல, அப்பெல்லாம் அரிசிக்கு பணம் போட்டீங்க, எல்லாம் செஞ்சீங்க இல்லையா? ஏன் லேப்டாப் மட்டும் நீங்க வாங்கி கொடுக்குறீங்க? அதுக்குரிய பணத்தை போட்டு போங்களா? நான் பகிரங்கமா சொன்னேன், லேப்டாப்ல 7,000 ரூபாய் கமிஷன் அடிக்கிறீங்கன்னு சொன்னேன். என் முதலமைச்சருடைய கடிதம் கொடுத்தோமே, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்போ நீங்க எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதுல நம்ம என்ன எடுக்கலாம் என்கின்ற மனப்பான்மையோட இருக்கக்கூடிய ஒரு அரசு இது. இதுக்கு மேல நான் என்ன சொல்லத்துலயும் உங்களுக்கு புரியல. வேற என்ன நான் பேசணும்ன்றீங்க? விட மாட்டாங்க அப்படின்னு பேசணுமா? கூட்டணி பாஜகவோட பாஜக என்பது ஒரு மதவாத கட்சி. பாஜகவோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் பல முறை சொல்லுகிறார். திரும்ப திரும்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாயை வந்து வாடகைக்கு விட்டு அவங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சியினரும் இந்த பிரச்சனைய வேண்டுமென்றே பிஜேபியோட உங்களுக்கு கூட்டணிக்குதா இல்லையா, உங்களுக்கு இல்லையா நீ போய் கேளுக்கலாம் ஸ்டாலின் அவர்களை. எல்லா பிரச்சனைக்கும் நீங்க சும்மா இங்க வந்து சும்மா ஒரே ஒரு பிளே கிரவுண்ட்ல ஒரு ஃபங்க்ஷனை கூட பிரதமரை கூட்டு வரீங்களா? அப்ப உள்ளுக்குள்ள உங்களுக்கு என்ன இருக்குது? செந்தில் பாலாஜியை வெளியே விட்டோடனே நீங்க டெல்லிக்கு போகலையா? நீங்க போயிட்டு பிரதமரை சந்தித்து தேங்க்ஸ் சொல்லிட்டு தானே வந்தீங்க. அப்ப கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க? தமிழ்நாட்டுக்கு போதிய நிதி கேட்க போனேன்னு சொன்னீங்க. நீங்க குறிச்சிங்க சார். அத நிதி சம்பந்தமான கூட்டப்பட்ட நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். பிரதமர் தலைமையில கூட்டப்பட்ட நித்தி ஆயோக்கினுடைய கூட்டத்தை புறக்கணிச்சுட்டு பிரதமர் வீட்டுக்கு போறாரா நிதி கேட்கறதுக்கு? அப்ப யாரை ஏமாத்துறதுக்கு? திமுகவுக்கும் பிஜேபிக்கும் நல்ல உறவு. அண்ணா திமுகவுக்கும் பிஜேபிக்கும் எந்த விதமான ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள்
தெள்ள தெளிவா சொல்லிக்கிறார். அதனால வந்து இந்த கேள்வி வந்து ஏற்புடைய கேள்வி அல்ல. அது வந்து உயர்மட்ட பேச்சுவார்த்தை சார். தமிழ்நாடு அதாவது சார் அதிமுக பொறுத்த மட்டும் கூட்டணி சம்பந்தமா பேசுவதற்கு இந்த மாநில செயலாளருடைய எல்லைக்கு உட்படாதது. தமிழ்நாட்டில் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் கடல்ல குதின்னா நாங்கள் குதிப்போம், குளத்துல நீச்சல் அடிப்பான்னா நாங்கள் அடிப்போம். இன்னார் கூட கூட்டணினா இன்னார் கூட தான் கூட்டணி, இன்னார் கூட கூட்டணி இல்லைன்னா இல்லை. அந்த கூட்டணி சம்பந்தமான முடிவெடுக்கக்கூடிய அத்தனை அதிகாரமும் கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு உள்ளது. கழகத்துடைய பொதுச் செயலாளர் என்ன கட்டளை இடுறாரோ அதை செய்யறதுதான் எங்களுடைய வேலை. இப்போதைக்கே பிஜேபியோட ஒட்டும் இல்லை உறவு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதில் நாங்கள் தெளிவாகிறோம். தமிழ்நாட்டில் என்ன காங்கிரஸ் இல்லையா? எங்க சார் இருக்குது தமிழ்நாட்டில்? சார் அதிமுகவோட நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு முதல்ல என்ன சொல்ல சொல்லுங்க சார், அப்புறமேட்டு இந்த கேள்வி நான் வரேன். அதிமுகவோட நாங்கள் வந்து புதுச்சேரி மாநிலத்தில் கூட்டணி இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க, அடுத்த கேள்வி நாங்கள் வரோம். அவர் இப்படி இருந்தால் நாங்கள் இப்படி இருப்போம் சார். எங்களுக்கு ஒன்றும் இல்லை இழப்பதற்கு. ஆமா ஏன் மறந்துடும் சார்? அப்படி பார்த்தீங்கன்னா ஏன் சார் கொள்கையே இல்லாதவங்களாம் கூட்டணி வச்சுக்கிறான். இப்போ கேரளாவில் வந்து பிரியங்கா எழுத்து எந்த கட்சி சார் நிற்குது? யார் சார் நிற்கிறது? சும்மா சொல்லுங்க, என்கிட்ட சொல்லாதீங்க. சிபிஐ நிற்குது, சிபிஎம் நிற்குது. தமிழ்நாட்டில் நீ காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிற, நீ ராகுல் காந்தி வாழ்கின்ற, அங்க எதுக்கு ஓட்டு கேட்கிற? அப்ப மான ஈனம் சூடு சொன்னக்குதா திமுக கூட்டணியில? மான ஈனம் சூடு சொன்னக்குதா இந்தியா கூட்டணிக்கு? ஓ அப்படியா? ஆமா ஆமா. அப்ப தொகுதி ஒரு கூட்டணி வச்சு சொல்லுங்க. அவங்க தொகுதிக்கு ஒரு கூட்டணி, இந்தியா கூட்டணி கட்சியோட நிலைப்பாடு. கேட்பாங்க சார், தேர்தல் நேரத்தில் கேட்பாங்க சார். இன்னும் 1.5 வருஷம் இருக்கு சார். என்ன அதுக்குள்ள பிரச்சனை? சார் யார் யார் ஊழல் சார், யார் யார் வந்து முறைகேடு பண்றாங்களோ, யார் யார் தப்பு பண்றாங்களோ, யார் யார் மக்களை சந்திக்கிறது பயப்படுறாங்களோ அவங்க தான் சார் இப்பயே கூட்டணி பத்தி பேசுவோம். நாங்க பேச மாட்டோம். தேர்தல் இன்னும் அறிவிக்கிட்டோம் சார். தேர்தல் நேரம் இருக்குது, எவ்வளோ இருக்குது. தமிழ்நாட்டில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி மலரும். கூட்டணி ஆட்சியான்னு கேட்குறியா? ஏன் கூட்டணி ஆட்சி? 234 தொகுதி இது. நாங்கள் ஒரு 120 சீட்டு மேலே வந்துட்டோம். ஏன் கூட்டணி ஆட்சி? இது வரைக்கும் அந்த மாதிரி கூட்டணி ஆட்சிலாம் இல்லையே. மக்கள் விரும்ப மாட்டாங்க. ஆட்சியில் பங்கு ஒன்று யார் சார் கேட்குறது? ஆட்சியில் பங்கு ஒன்று யார் கேட்குறாங்க? யார் கேட்குறாங்க? ஆட்சியில் பங்கு கொடுக்காத கூட்டணியில் இருக்கிறவங்க தான் கேட்குறான். ஆட்சியில பங்கு கொடுக்காத கூட்டணி எது தெரியுமா? திமுக இருக்குது இல்லையா? அவங்க தான் கேட்டு வராங்க, எனக்கு ஆட்சியில பங்கு வேணும். ஒரு நாள் ஆட்சியில பங்கு வேணுன்றாங்க, ஒரு நாள் ஆகான்றாங்க. இவங்களே கேள்வி, இவங்களே பதில், இவங்களே எல்லாமே. ஒரு நாள் இவங்களே திட்டிக்குவாங்க. இருக்கட்டும் சார், கேட்கட்டுமே சார். எல்லாரும் கேட்க வேண்டியதுதானே சார். ஒரு தான் விஜய் சொல்றாரு, அவர் முதலமைச்சராக ஏத்துக்குன்னா எல்லாரும் நீங்க வாங்கன்றாரு. எம்எல்ஏ எல்லாம் படுத்துங்க. இந்த மாதிரி சார் எல்லா அரசியல் கட்சிக்கும் ஆசைப்படுவதற்கு உரிமை உண்டு சார். அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஆசைப்படுவதற்கு உரிமை உண்டு. இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஆசையை வந்து நிறைவேற்றக்கூடிய கடமையும் பொறுப்பும் மக்களுக்கு தான் இருக்குது. அது தேர்தல் நேரத்தில் தெரியும். அதிமுக என்பது ஒரு 53 ஆண்டு காலம் அரசியல் அரங்கில் இருக்கிற கட்சி.
தமிழ்நாட்டில் வந்து ஒரு 32 ஆண்டுக்கு மேலே ஆட்சி நடத்தின கட்சி, இன்னைக்கு பிரதான ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி. நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் எப்போ தேர்தல் வந்தாலும் சரி, 2026 முன்னாடி தேர்தல் வந்தாலும் சரி, எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமையக்கூடிய ஒரு பிரதான கட்சி. நாங்கள் ஏன் இதை பற்றிலாம் பேசணும்? எங்களுக்கு என்ன ஆகுது? நீங்கள் வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு யார் யார் கேட்குறீங்களோ, இப்போ ஆட்சி திமுக தான் இருக்குது. இப்போ கேளுங்க, போய் உட்காந்து கொடுக்கலாம், வெளில வாங்கலாம். உங்களுக்கு தில்லுக்குதா, திராணிக்குதா? ஆட்சியில் பங்கு கேட்குறீங்க இல்லையா, அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, வெளில வாங்க பார்ப்போம். ஏன் வர மாட்டீங்க? அப்போ யாரை நீங்கள் வந்து முட்டாள ஆக்குறீங்க? நீங்களே பேசிக்கிறீங்க, நீங்களே சண்டை போடுறீங்க, நீங்களே எல்லாம் பேசிக்கிறீங்க. உடனே ஒருத்தர் சொல்கிறாரு இந்த கூட்டணி உடனே எதிர்பார்க்குறீங்களா? யார் எதிர்பார்க்கறது? தூங்குறீங்க, கனவு காண்றீங்க, டக்குன்னு வெளியில் உளறீங்க, மறுநாள் நீங்களே பதில் சொல்லிக்கிறீங்க. கரெக்டா? புதுச்சேரியில் இப்போ என்ன சார் பிரச்சனை? முக்கியமான பிரச்சனை ஏதாவது கேளுங்க சார். சட்டம் ஒழுங்கு சிறப்பாகுது. எதிர்கட்சிகள் அபாண்டமா போய் சொல்றாங்களாம். உள்துறை அமைச்சர் சொல்றாரு. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் இந்த சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, பாண்டிச்சேரியுடைய அவல நிலை, நம்ம இன்னும் ஒரு 5 வருஷம் ஆனா இந்த ஊர்ல பொண்ணு கேட்டதுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு எல்லாத்தையும் சொன்னேன் நான். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? சமுதாய சீர்கேடுன்னு சொன்னேன். ஒரு தலைமுறையே இந்த ஆட்சி வந்து கெடுக்குறீங்கன்னு சொன்னேன். இது வந்து ஆன்மீக பூமி, இதை வந்து நீங்க வந்து எதிர்காலத்துல விபச்சார பூமி ஆக்காதீங்கன்னு சொன்னேன். ஒயிட் டவுனா ரெட் டவுனான்னு கேட்டேன். புதுச்சேரியுடைய நகர பகுதி ஒயிட் டவுன் சார். அதை இந்த ஆட்சியாளர்கள் ரெட் டவுனா மாத்தின்னு வரீங்க. எத்தனை வீட்டுல இது நடக்குது, ப்ராசஸ் நடக்குது தெரியுமா? ஆன்மீக சரி, நானே கேட்கிறேன். மது இது இல்லாத ஒரு பாலைவனத்துல ஒரு பாட்டில் இருந்ததுன்னா நீங்க அதை பத்தி பெருசா சொல்லலாம். இங்கதான் எங்க பார்த்தாலும் பாட்டிலாம் இருக்குது. அது புலா கோயில இருந்தான்னா, ஈஸ்வரன் கோயில இருந்தான்னா, அது பார்த்து தான் விற்கிறாங்க, சாப்பிட போறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, வழிபடக்கூடிய தளத்துல விநாயகர் கோயில், இந்த இறுதியாண்டர் கோயில், இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஆடை கட்டுப்பாடு உங்களால் கொண்டு வர முடியுமா? இது யார் உங்களுக்கு தடுக்குது? ஆப் சைட்ல ஒரு நிறைய பசங்க ட்ரெஸ் அரக்கால் சட்டை போட்டுக்கணும், ஒரு டிஷர்ட்டோட வருதுங்க. சாமி கும்பிட போற பக்தருக்கு அது இடைஞ்சலா இருக்குது. இப்போ நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலில் ஒரு ஆடை கட்டுப்பாடு வச்சிருப்பாங்க. ஏன் இதை செய்ய வேண்டியது தானே நம்ம முதலமைச்சர்? அவர் தானே HRI மினிஸ்டர். இதை நாங்கள் பல தடவை சொல்லிட்டோமே, ஏன் செய்ய மாட்டாரு? ஏன் செய்ய மாட்டாரு? சட்டம்னு ஒண்ணு இருந்தாதான் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு வரும். சட்டம்னு ஒண்ணு இல்லைன்னா கட்டுப்பாடே வராது. இல்லை சார், நம்ம எல்லாருமே புதுச்சேரியை பத்தி கவலை பண்ணோம் சார். சிட்டிக்குள்ள ஒரு வந்து 4000 கார் வந்தால் தான் தாங்கும்னா 10,000 கார் வந்தால் எப்படி சார் தாங்கும்? அதுக்கோசம் என்ன செய்யறாங்க? ஒரு சில ஸ்டேட்ல சுற்றுலாத்தலத்தில் பாஸ் கொடுக்குறாங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா 4000 வந்துருச்சா, முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நீ வரக்கூடாதுன்னு சொல்றான். நீ அதை சொல்லுன்றான். நான் ஆமா, பாஸ் கொடுங்கன்றேன். சனி ஞாயிறு என்பது புதுச்சேரி மாநிலத்தில் பிறந்து வளர்ந்த, இங்க தொழில் புரியக்கூடிய, இங்க வந்து குடும்பம் நடத்தக்கூடியவர்களுக்கு சொந்தம் இல்ல. புதுச்சேரி நகரத்தை மீட்டெடுக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டத்தை அதிமுக முன்னெடுக்கும். சுற்றுலா பயணிகளால மெல்ல மெல்ல அழிஞ்சு போய் சீர்கட்டு போகுது போக்குவரத்து நெரிசல். ஒரு பக்கம் ஏதோ நடைபாதையில நான் சரி பண்றான்றாரு, இன்னொரு பக்கம் பார்த்தா ஒருத்தன் 500 டூ வீலர் விட்டு வச்சிருக்கான் நடையில். ஆமா, அங்க பார்த்தா வந்து ஹோம் மினிஸ்டர் போட்டோ ஒன்று வச்சிருக்கான் ஆளு. போலீஸ்
ஃபுல்லா இருக்குது வண்டி, எடுக்க முடியாது. அப்போ காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டது. அதுக்கோசம் நான் வந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அண்ணன் கேட்குற மாதிரி உடனே நீ ராஜினாமா பண்ணணும், அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் சார். எதுக்கு எடுத்தாலும் ராஜினாமா பண்ணணும், ராஜினாமா பண்ணணும், ராஜினாமா பண்ணணும். அப்படி இது வரைக்கும் 83 தடவை கேட்டுதான் சார். இது வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி 83 தடவை கேட்டுறாரு. இப்பதான் வந்து அவரு முன்னாள் முதலமைச்சர் வைத்தியம் வந்து தூங்கி எழுந்துட்டு இப்பதான் வந்துக்கிறாரு. வந்தவர் என்ன சொல்றாரு, பிடபிள்யூல 10,000 வந்து 18,000 ஆக்குனீங்களா, ஏன் ஒண்ணு நீங்க அவனுக்கு வந்து உயர்த்துங்காரு. அவன் ஆர்டரே வாங்கிட்டான். என்னடா இது ஒண்ணுமே புரியல. டெப்டேஷன் என்பதை நீக்கம் செய்ய சொல்லுங்க சார் கவர்மெண்ட். எந்த துறையில இருந்தாலும் அந்த டெப்டேஷன் என்பதை முழுமையாக நீக்கம் செய்யணும். நீங்க ஏன் டெப்டேஷன் ஒன்று வைக்கிறீங்க, வச்சுட்டு அவன் போயிட்டான் இவன் போயிட்டான் இவன் போயிட்டான் ஏன் சொல்றீங்க? இந்த அரசுக்கு உண்மையிலே வந்து மக்கள் மீது அக்கறை இருந்ததுன்னா அதிகாரிகள் வந்து உழைப்பு இல்லாம சம்பளம் வாங்குறது உண்மைன்னு அவங்களுக்கு தெரியுதுன்னா டெப்டேஷன் முறையை முழுமையாக ரத்து செய்யணும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆபீசர் எவ்வளவு பேர் இருக்கிறீங்க, எல்லாருக்கும் வேலை கொடுத்துருக்காங்க. அப்ப படிச்ச இளைஞர் எங்க போவான்? இதெல்லாம் வந்து சீர்திருத்தம் வேணும் சார் புதுச்சேரியில. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு வந்து 500க்கும் மேற்பட்ட ரிட்டையர்மெண்ட் ஆபீசர் இருக்கிறாங்க. அவங்களுடைய அறிவு ஆற்றலாம் நீங்க பயன்படுத்தணும். எப்ப பயன்படுத்தணும்? ஏதோ ஒரு 3 மாசம் 6 மாசம் பயன்படுத்திக்கலாம், இன்னும் 5 வருஷத்துக்கு பயன்படுத்திங்களா? அப்ப அவங்க பீடி வரவங்களாம் ஒண்ணுமே தெரியாதா? இதெல்லாம் கேட்டா பத்தியா பாவம் ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் ஆபீசர், அவர் 1 வருஷம் வேலை செய்து நண்பன் பிடிக்கல. ராமசாமிக்கு 60 வயசு ஆச்சு, அவர் பாரதியில இருந்து வெளில வந்துட்டாரு. அவர் பெரிய திறமைசாலி, மறுபடியும் அவர் உள்ள பொறுத்தான் போலாம். என்ன சொன்னார்? போமாட்டேன்ட்டார். தொழிலாளி போட்டோங்க. சார் புதுச்சேரியில சார் உண்மையே சொல்றேன், இந்த புதுச்சேரி மாநிலத்தோட பெருமையை வந்து நம்ம வந்து காப்பாற்றணும் சார். இந்த மாநிலத்துல வந்து இந்திய அளவுல மற்ற ஸ்டேட்ல இருக்கிற டூரிஸ்ட் அவன் என்ன நினைக்கிறான்னா குடி கும்மாளம் ஆட்டம் பாட்டம் ப்ராசிஸ்ட் எங்கடா போலாம், போடா பாண்டிச்சேரிக்கின்றான். அவதான் தேடுறான் கூகுள்ல. இதுதான் அவன் வந்து நான் 2வது இடத்துக்கு வந்தேன்னு சொல்றான். தப்பா சொல்லிடுறான் சார் அவன் முதல் இடம். அப்ப இதெல்லாம் வந்து நம்ம வந்து கவனம் பண்ண வேணாம். ஆமா சார், தவறான கண்ணோட்டம். நான் தான் சொல்றேன் சார், இன்னும் 5 வருஷத்துல நம்ம ஊர்ல பொண்ணு கட்டுறதுக்கு வரமாட்டாங்க. ஒரு காலத்துல கோவால யாரும் பொண்ணு எடுக்க மாட்டாங்கப்பா, வேணான்னுவாங்க. எவ்வளவு பேர் நல்லவங்க இருப்பாங்க. இங்கேயும் வந்து எவ்வளவு பேர் வந்து 90% நல்லவங்க இருப்பான். ஆனா பிற மாநிலத்தினுடைய கண்ணோட்டம் எப்படி ஆயிடும்னா வேணாம். அப்ப இது வந்து இந்த வந்து புதுச்சேரி மாநிலத்துடைய பெருமையை சீர்குலைக்கின்ற விதத்துல பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியினுடைய கொள்கை முடிவு இருக்கு சார். இதெல்லாம் துணைநிலை ஆளுநர் ஏற்கனவே லேடிஸ் இருந்தாங்க தமிழிசை, அந்த அம்மாட்ட கூட நான் சொன்னேன், அம்மா நீங்க ஒரு லேடிஸ்மா இவ்வளவு அநியாயம் நடக்குதுமா. சரிண்ணா நாங்க ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல. இப்போ வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் இவர் வந்து இதெல்லாம் வந்து தலையிடணும்னு கேட்டுக்கிறோம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.